சோரி கட்டுறேன் கைஸ். இதான் கைஸ் மீன் கடை. இந்த இதே பாருங்க, அங்கோட ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது கைஸ். நெத்தியில் புட்டு வச்சு நெய்வார் என்ன சேலை கட்டி எதிர்வில் பலமா அடிக்குது. கூலிங் கிளாஸ் செட் வந்தியாடா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போவாங்க. கொடைக்கானல் இதுக்கு மேலே இருக்கா? நம்ம மதுரையில் இருக்க. மதுரையில் ஒரு செலிபிரிட்டியை ஃபோட்டோ போட்டு ஒட்டிருக்காங்க. செலிபிரிட்டியா? ஆமாண்டா, ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இங்கே பாரு எல்லாம் இங்கே பாரு தலைவர் ஏஜ் இருக்காப்லையா? ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா வாட்ச் டவர். எங்கடா போகிற? கூலிங்காக இருக்காங்களா? கூல் ஜூஸ் இங்கேருந்து நிலா தெரியுது பாடுறா. கைஸ் தான் கைஸ் வாட்ச் டவர். மேலே இருந்து போனீங்கன்னா ஒரு சூப்பரான சுற்றி வியூ இருக்கும். அப்பா மனம் கொஞ்சம் அப்பா வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? இங்கே இருந்தால் இதாக இருந்தால் உயிர் வாழ முடியும். ஏன்பா வெயில் கொடூரமா அடிக்குது. இது கேஸ் உள்ளதா? இப்போ அந்த வெயில குடிச்சா புரியல. கூட அது கூட டே சுனில போட்டோகிராஃபரே ஆகிட்டேன் கைஸ். 40 rupees கைஸ். போட்டோகிராஃபர் நாளைக்கு வச்சு எடுத்தீங்கன்னா ஃபுல்லா தெரியும்டா. போட்டோ எடுத்துருக்காங்க. போன எனக்கு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே பாரு நான் அந்த மேல டாப் இப்படி பிடிச்சி நிற்கிறேன். கிரியேட்டிவிட்டி போட்டோஸ் இப்படி போகிட்டு இருக்கோம். இங்கிட்டு உட்காந்து பண்றோம். போகும்போது கண்டிப்பா பண்றோம். ஐ டோன்ட் கேர். இப்போ ஒன்றும் உட்காந்துட்டு போவோம்டா. என்னடே என்ன கூலிங்னஸா இருக்குடா. அங்கிட்டு வெயில் காயறதுக்கு ஒரு மணி நேரம் நோ ப்ராப்ளம். உட்காந்துரும் ஓரமா அழகா பாத்ரூம் பக்கத்துல விளக்க வரும். வாட் ப்ரோ ப்ளீஸ். உனக்கு என்ன ஏன்டா நீங்க பார்த்தா உங்களுக்கு ரெண்டுப்பா தப்பாக்குதுண்ணா. சுனில் பைத்தியம் ஆயிட்டாங்க கைஸ். இங்கேயே ஜாக்கிங் சாப்பிட்டாக்கி உடம்பு இலக்கிருண்டு வயதே ஃபுல்லா கியர் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாசத்துல தான் அதிகமாக வைக்கிறேன். இது ஆக்ஷன் மேடம். காசு நிறைய வச்சிருக்க போலியே. இங்க போறடி காசு அர்ஜுன் அது அர்ஜுன் பர்சா வேற 500 ரூபா போட்டிருக்கேன். 500 ரூபா வரணும். சாவு சாவும்ல. பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட் வருது? 120. மொத்தமா நீ கொண்டு வரது எவ்வளவு? 200. சரி பாக்குறேன் வா. நான் 1200 1500 ரூபா போட்டேன். நீ ஆர்கனைசேஷன் நீ போட மாட்டா. ஆர்கனைசேஷன் நான் போட. அப்ப நீ வரலையா? ரிட்டூர்ல உட்காரலையா? நீ கூப்பிட்டீங்க. நான் 300 ஆனா பாதி ஃப்ளோருக்கு மேலே அலோடு. அதுக்கு மேலே அலோடு கிடையாதுல்ல. வாட்ச் டவர் இது அலோடு. வாசி யார் போகணும்னு நினைச்சான்ட்டு எந்த வருஷம் 2022 திறந்துருக்காங்க கைஸ் ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட். அப்போ யார் இது? ஸ்ரீ சர்பாட் நாய்க். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலாடா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பயலுக. ஓகே கைஸ் வரட்டும். கிஃப்ட்டுக்கு வெயிட்டிங். போக வேணாமா? டாடி நைட்டு 9 நான் உள்ள இருக்கணும்டா. எங்க உள்ள இருக்கணும்? போலீஸ்லயா? போலீஸ் ஸ்டேஷன்லயா? டர்ஃப் புக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பர்மிஷன் கிடையாது.
ரொம்ப லாங்கடா போய்கிட்டே இருக்கு. ஆமா கைஸ் இல்ல மட்டும் டீசெண்டா பிஹேவ் பண்ணியாக்கும். உள்ள போட்டு கைஸ். என்னடா கைஸ் வந்தாச்சு கைஸ். நான் இதையும் பாரு, இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதையும் பாரு. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அரிச்சல் முனை. திறந்துக்கலாம்டா. லாஸ்ட் ரெட் எண்ட் ஆஃப் இந்தியா கைஸ். சொல்றா ஸ்டோரிக்கு நச்சுன்னு எடுத்துறவா. நல்லா தெரியுது பாருங்க எப்படி வந்து. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இப்போ என்ன அந்த ஆக்ரோஷம் இல்லை. ஸ்ரீலங்கா காணும். டேய் அண்டர்டெக் ஜூம் போடு, ஸ்ரீலங்கா தெரியுதுன்னு பார்ப்போம். இதை சொல்லு, டேரக்ஷன் சொல்லு. புரியல. டேரக்ஷன் சொல்லு. ஸ்ட்ரெயிட்டு தான், ஸ்ட்ரெயிட்டு, டேரக்ட் ஸ்ட்ரெயிட்டு. ராம் சேத்து பாலம் தெரியுது கைஸ். அங்கட்டும் தீவா இருக்கு. அதான் ஏய் அந்த தெரியுதுடா. ஏய் அந்த தெரியுது பாரு ஐலாண்டு. ஆமாடி 22 கிலோமீட்டர் தான்டா. இந்த தூரத்துல தெரியுது பாரு ஐலாண்டு. ஒருவேளை கச்சத்தீவா இருக்குமோ? மேப் எடு. நாங்க ஸ்ரீலங்கா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லடா அங்கிட்டு பாடுற தூரத்துல எனக்கு விண்டமில் தெரியுதுடா. எனக்கு 200x ஜூம் இருக்குடா. அவன் 100x போடுறான், 200x போடுறேன். பாரு அப்படி நல்லா இது பண்ணும். ஸ்ரீலங்கா தெரியுது கைஸ். அது தெரியும்டா. நீ அதை ஜூம் பண்ண சொன்னா எதெல்லாம் ஜூம் பண்ற? மதுரையிலிருந்து சேர்ந்த மாணவன் தன்மை. அது ஸ்ரீலங்கா தான்டா, நான் பார்த்துட்டேன். தூக்கி போடு குப்பையில. கைஸ் வீடியோ எடுத்தாரு கலிகாஸ். ஸ்ரீலங்கா ஜூம் பண்ணாடி. அரிச்சல் முனை தெரியுதான் பாரு. அரிச்சல் முனை அந்த பக்கம் கை இந்தாட்ட ஆடுதேப்பா உனக்கு. அப்படியே பாரு. போட்டு இந்த கைஸ் அரிச்சல் முனை தெரியுது கைஸ். க்ரௌடு கம்மி கைஸ். ஆனால் இந்த வாட்டி எங்க எத்தனை வாட்டி இருக்குது? இந்த வாட்டி கம்மிடா. போனாடி வந்து இங்கே ஒரு லைன் இருந்துச்சுடா வண்டி. பாருங்க கைஸ், குட்டி குட்டி வீடுகள். இது மாதிரி நிறைய வீடுகள் இருந்தது முன்னொரு காலத்தில். 1964 தான்டா சுனாமி வந்துச்சு. அப்போ அது போது எல்லாமே முக்காசி அடிச்சுட்டு போயிடுச்சு கைஸ். 64 தானடா சுனில். இங்கே அப்படியே இங்கிட்ட பின்னாடி பார்த்துருவோம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் 1964 சுனாமி வந்துச்சுங்க. சுனாமி வந்து ஒரு ட்ரெயினையே பார்த்தீங்கன்னா அப்படியே முழுகி அடிச்சிருச்சு கைஸ். ட்ரெயினை முழுகடிச்சு இங்கே இருக்க அது உங்க ஊருக்கு வந்துச்சுடா. இங்கிட்ட பாருங்க கைஸ், பழைய ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் தெரியுது பாருங்க. அங்க ஒரு தேவாலயம் தெரியுது கைஸ். தேவாலயம், ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பாரு. டேய் கண்ணுக்கு எதுவும் ரயில்வே ஸ்டேஷன் இதா. மூணு தூண் மட்டும் நீட்டி நிற்கும். இந்த இருக்கு. சிறப்பான ஆள் நீ. ரயில்வே ஸ்டேஷன் அந்த இருக்கு கைஸ். தூரத்தை தெரியும் நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா புயல் அடிச்சுட்டு போயிடுச்சு. இங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான வீடுகளும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சு கைஸ். நிறைய மக்கள் உயிரிழந்துட்டாங்க. இங்க பாரு டேய், ராமேஸ்வரத்துல டவர் தெரியுது பாரு. ஹையஸ்ட் டவர் அந்த ஈஃபில் டவர் மாதிரி கேபிள் டிவி டவர். அது ரொம்ப வருஷமா இருக்கு. கேமராலையும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க நடுவில் ஊசி மாதிரி நிற்கிது பாருங்க. புர்ஜ் கலிஃபா மைக்க எப்படி புர்ஜ் கலிஃபா மாதிரி நிற்கிதா? டேய் ராமேஸ்வரம் கலிஃபாடா அது.
புர்ஜ் கலீஃபா ஏய் சூப்பரா இருக்குடாண்ணா. ஏய் டென்ட்னா மாத்திர அப்பாண்டா கிளாரிட்டியா இருக்கு, இல்லாட்டி இருக்க மாட்டேங்குதுடா. ஏய் HSL அப்படியே தான் இருக்கு. துபாய் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்படியே ஜூம் பண்றோம். HSL துபாய் பை தான் கைஸ் இருக்கு. ஆனா அது கேபிள் டவர் நல்லா உச்சில அப்பா கை ரொம்ப நடுங்குது, என்ன வேலை பார்க்கறான்னு தெரியல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. பாருங்க கைஸ், தள்ளுறா ஒரு நிமிஷம் தள்ளு. 50 அப்பறா தெரியும் நினைக்கிறேன். நம்ம சுனில் இதுல இருக்கா, எம்பில போட்டுறா. இதை போட கிளாரிட்டியா இருக்கும்டா. புர்ஜ் கலீஃபா தெரியும், ராமேஸ்வர கலீஃபா பேர் நம்ம வச்சிட்டோம், ராமேஸ்வர கலீஃபா. ஆனால் இல்லை 1x சொல்லி தான் இருக்கும். தள்ளடி இந்த தோறடா. டே இங்க முட்டாள், முட்டாள் இங்கிட்டு வா முட்டாள். எங்க எடுக்கிறேன் அப்படி தெரியறதையும் போது வா. ராமேஸ்வர கலீஃபா தெரியுதா? ஆனா அப்படியே தாண்டா இருக்கு ராமேஸ்வர கலீஃபா. கீழே ஃபுல்லா இப்போதைக்கு மீன் கடைகள், அந்த காலத்துல வீடு. அங்க பாருங்க சதலமடைந்த பாதங்கள், வீடோட பாதங்கள் இருக்கு பாருங்க. அங்கிட்டு இந்த அங்கிட்டு எக்கச்சக்க மக்கள் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கிட்டு இருக்கும் போது இருந்தாங்க கைஸ். அதெல்லாம் கேட்கும்போது ஒரே சங்கட்டமா இருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ். அப்போ வந்து சென்னையிலேருந்து வந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணியில் போயிடுச்சு கைஸ். அதில் ட்ரெயினில் வந்த நிறைய பேரும் இறந்து போயிட்டாங்க. போட் மெயில் எக்ஸ்பிரஸ் இப்போ இந்த ட்ரெயின் என்னடா வீடு எங்க பாரு நடந்து போறேன் அப்புறம் தண்ணியில. என்ன உனக்கு டவர் கிடைக்குது இப்ப? ஆமா அவர் சொன்னா டவர் கிடைக்குது. இந்த மைக்க உடச்சு விட்டு இப்ப பாருங்க ரப்பர் பேண்ட் போட்டாங்க. போச்சு கீழே போனோடனே ஒன்று தான் காசு வாங்குவாங்க. போன் எங்க வீட்டுக்கு போன் போட்டுக்குவா. நிக்கிறேன் அப்போ இப்படி நிக்கிறேன் கிளிக்குது. சிவாய் காய்ஸ் ஓம்.